இல்லாட்டி பண்ணவே மாட்டாய்ங்க நம்ம ஆளுங்க. சன் நியூஸ்ல கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. நீங்க நல்லா பாருங்க. சன் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்துடுச்சு இப்போ. ஸோ கலாநிதி மாறனே பார்த்துருக்காரு. "ஏப்பா அந்த ஆள் கலெக்ஷன் தருவான். செய்தி சேனலுக்கு ஏப்பா அதை விடணும்? தயவுசெய்து" அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டா, அவரே கொஞ்சம் எல்லாம் டல்லா தான் இருக்காருன்னு வச்சுக்கங்க. அதனால பாவம். என்ன ஸோ அதனால சரி இதையா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. அதாவது இன்னைக்கு விஜய் இப்போ என்னன்னா, இவனுக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. அதான் இவனுங்களுக்கு சரியான காண்டு. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கைக்குள்ளயே அதுங்கள அந்த மனுஷன் ஜாலியா உட்காந்துட்டு, "என்னங்கடா, ஓ ஜாலியா பேசுறது. என்னடா பேச கூட விட மாட்டீங்களாடா?" அப்படிங்கிறத விஜய் அதான் இன்னைக்கு அவரு சொன்னாரு. பண்ணியிருக்கிற செம்ம செம்ம காமெடியா இருக்குன்னாரு அவர்தான். இல்லங்க. விஜய் இன்னைக்கு பண்ணியிருக்கிற விஷயம் ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா, இது இப்படியே போச்சுன்னா, அது ஆட்டோகிரசி நோக்கி போயிரும். இந்த ஆட்சி இப்படியே போச்சுன்னா, கிட்டத்தட்ட டிக்டேட்டர்ஷிப் பாயிண்ட்டுக்கு போயிருது. யாருமே பேச முடியாதுங்கிற பாயிண்ட் கூடிய விரைவிலே வந்துரும். என்னங்க? நீங்க நீங்க யாராவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடிச்சவன் பார்த்தீங்கன்னா, திமுக காரனா இருந்தா அடிச்சவன கைது பண்றதில்ல. எவன் அடி வாங்குனானோ அவன கைது பண்ணிட்டு போயிர்றாய்ங்க.